ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கும்ஃபு பாண்டா பார்ட் 4 அப்படின்ற ஒரு அனிமேட்டட் மூவி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி. கும்ஃபு பாண்டா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இப்போ வந்து பார்ட் 4 இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னா மைக் மிட்சல். சினிமாட்டோகிராஃபி வந்து ஜோஷுவா கண்டர். மியூசிக் வந்து ஹான்ஸ் ஜிம்மர் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்டீவ் மசாரோ பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிவர்சல் பிக்சர்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேஸ்டிங்ஸ்லாம் யாருன்னா ஜாக் பிளாக் வந்து போவாவும், ஃபின்னா வந்து ஜென்னாவும், அப்புறம் பிரைன் கிரான்ஸ்டோன் வந்து லீஷானாவும், அப்புறம் கியூஹூ குவான் அவர் வந்து ஹான்ற கேரக்டரும், அப்புறம் வியோ டோபிஸ் வந்து கெமிலியன் கேரக்டரும், ஜேம்ஸ் ஹாங் வந்து மிஸ்டர் பிங்க்ன்ற கேரக்டரும், டஸ்டின் ஹோஃப்மேன் வந்து மாஸ்டர் ஷீஃபோன்ற கேரக்டரும், லேண்ட் மெக்ஷேன் வந்து டாய்லாங் கேரக்டரும், லோரி டான்சின் அப்படின்ற ஒரு மிம் சாங்லியர் அப்படின்ற கேரக்டர்லும் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ராகன் வாரியர் அப்படின்ற ஒரு பட்டத்துக்காக வந்து மாஸ்டர் ஷீஃபு வந்து தேடிட்டு இருப்பார். ஷீஃபுன்றது ஒரு குட்டி எலி மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷாங்காய் கிளாஸ்னால் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான ஒரு கிளாஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் இல்லாத உலகம். மிருகங்கள் எல்லாம் மனிதர்கள் மாதிரி மனிதர்களுக்கு பதிலாக மிருகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் அந்த 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 படத்தில். ஸோ ஷீஃபு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி எலி தான் ஷீஃபு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் அவர். ஸோ அவர் வந்து ஒரு ட்ராகன் வாரியர் அப்படின்ற அந்த பட்டத்துக்கான ஒரு ஆளை வந்து தேடிட்டு இருப்பார். ஸோ அப்போ தான் வந்து பாண்டா வந்து அவர் கண்ணில் சிக்கும். ஸோ எதர்ச்சியாக வந்து எதர்ச்சியாக பார்க்கும்போது சரி இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க 5 வாரியர்ஸ், அதாவது இந்த பெண் புலி, அப்புறம் வந்து ஒரு வெட்டுக்கிளி, அப்புறம் பாம்பு, இந்த மாதிரி அப்புறம் மங்கி, அப்புறம் இன்னும் 5 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 5 பேர் சேர்ந்து இந்த பாண்டாவுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க. ஸோ எப்படி என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத முடியாத அந்த பாண்டா தான் வந்து இந்த ட்ராகன் வாரியராக வந்து மாறும். ஸோ இதில் வந்து அப்புறம் நடுவில் வந்து டாய்லாங், லார்டு ஷென் காய் இந்த மாதிரியான வில்லன்களை சமாளிச்சுட்டு வரும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லலாம் வந்திருக்கும். பார்ட் 4ல் வந்து எப்படி கதை வந்து போகும்னா, அந்த பாண்டா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முதிர்ச்சி அடைஞ்சிடும். இனி அதால் முடியாது. ஸோ அடுத்த ஒரு ட்ராகன் வாரியர் தேடுறதுக்கான பணியை வந்து அந்த பணி வந்து கும்ஃபு பாண்டாக்கு தான் இருக்குது. மாஸ்டர் ஷீஃபுவே சொல்லிவிடுவார், ஸோ நீ தான் தேடணும் அடுத்த ட்ராகன் வாரியர் யாருன்னு. ஸோ உனக்கான டைம் வந்து முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே நீ வந்து தேடி வச்சா அவங்களுக்கு வந்து ட்ராகன் வாரியர் பட்டத்தை நீ வந்து கையில் கொடுத்து விட்டுறணும். நீ நம்ம அடுத்ததான் அவங்க தான் ட்ராகன் வாரியர் அப்படின்னு நீ சைடில் ஒதுங்கிடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஷீஃபு சொல்லுவார். ஸோ அதுக்கான தேடலில் தான் போயிட்டுருக்கோம். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஒரு கோட்டை இருக்கும், அந்த மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான அந்த கோட்டைகள்லாம் இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையான பொருட்கள், மானுமெண்ட்ஸ், தேவையான ஒரு பொருட்கள், அப்புறம் வந்து பழங்காலத்து சிற்பங்கள், ஜாடி, இதெல்லாம் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருடுறதுக்கு ஒரு குட்டி வந்து என்ன குட்டி ஃபாக்ஸ்னால் ஒரு நரி, குட்டியான ஒரு நரி ஒன்று வரும். ஸோ அதை வந்து கும்ஃபு பாண்டா வந்து கண்டுபிடிச்சார். ராத்திரி வேவு பார்க்கும்போது பார்த்தா கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த அந்த நரியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர். ஸோ அதுக்கப்புறம் எப்படி என்ன ஏது அப்படின்ற மாதிரி அது வந்து விஷயம் அதை தேடி போகும். ஸோ அப்புறம் வந்து கெமிடியன் அப்படின்ற ஒரு பச்சோந்தி வில்லன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து நாடை நாசம் பண்ணுறான். ஸோ அவனை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கதை போகும். கெமிலியன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருவத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரோட எதிரியோட உருவத்தை வந்து எடுத்து மற்றவங்களோட உருவத்தை காப்பி பண்ணி அவங்க பவரையும் காப்பி பண்ணி எடுத்துப்பான். ஸோ அதுதான் கெமிலியனோட பவர். ஸோ அந்த கெமிலியன் வந்து கெமிலியனை எப்படி வந்து சமாளிக்கிறான் கும்ஃபு பாண்டா, அடுத்த ட்ராகன் வாரியரை கண்டுபிடிச்சானா இல்லையா, அடுத்த ட்ராகன் வாரியர் யார் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட வந்து எண்டு பாயிண்ட்டு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், முக்கியமாக ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த சின்ன வயசில் வந்து அந்த ஒரு ஹைப்பும் அந்த ஒரு மனதார ஒரு மகிழ்ச்சியும் வந்து இந்த 4th பார்ட்டில் வந்து வரல. நமக்கு என்னமோ ஒரு கடமைக்கு பார்க்குற மாதிரி தான், ஒரு அனிமேட்டட் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. மனசுக்குள்ளே அந்த ஒரு ஆரவார சந்தோஷம், ஒருவேளை நாம் வளர்ந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அப்படி இல்லை. நிறைய ரிவ்யூஸ் பார்க்கும்போது அப்படி தான். ரிவ்யூன்றதை விட என் பர்சனல் ஒப்பீனியனும் ரொம்ப இதுவாக தான் இருந்தது. பழைய மாதிரிலாம் கிடையாது. முக்கியமாக இந்த டாய்லாங் அப்படின்ற அந்த கேரக்டர் காட்டும். அந்த கேரக்டர் வர ஃபஸ்ட்டு பார்ட் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்லாம் பயங்கரமாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்லாம் வந்து கும்ஃபு பாண்டா ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு கும்ஃபு பாண்டாலாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். சரி என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோர்த்து பார்ட் வந்து சப்புன்னு முடிச்சிட்டானுங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த ஒரு ஈகர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க் பார்ட் 1 வந்தது, அந்த பார்ட் 1 தான் இன்றைக்கி வரைக்குமே ஃபேமஸ். எவ்வளோ ஜுராசிக் பார்ட் வந்தாலும் அந்த பார்ட் 1 வந்து அந்த கிளாசிக்கான ஒரு ஃபிலிம் தான் இப்போ வரைக்கும் நின்று பேசும். அதே மாதிரி தான் கும்ஃபு பாண்டா பார்ட் 1 தான் நின்று பேசுது. அந்த பார்ட் 4 வந்து நமக்கு வந்து அவ்வளோ வில்லன் வந்து ரொம்ப சப்பையாக காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. வில்லனோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்குண்டான எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ டாய்லாங்க்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, காய்க்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, லார்டு ஷென்னுக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ அந்த வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அந்த ஒவ்வொரு படத்தில் இருக்க பார்ட்டில் வந்து கும்ஃபு பாண்டாவோட முக்கியத்துவம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது. ஸோ அந்த வில்லனை பவர்ஃபுல்லாக காட்டும்போது கும்ஃபு பாண்டாவோட முக்கியத்துவம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே காமிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிலியன் வந்து அவன் உருவம் மாறுறான், அவன் வந்து ஸ்பிரிட் ரேமில் இருக்கிற டாய்லாங்க லார்ட் ஷென் எல்லாம் கொண்டு வந்து அந்த பவர் அவன் எடுத்துக்கிறான், காயோட பவர் எடுத்துக்கிறான், அவன் அந்த மாறுறான், அவ்வளோதான். மற்றபடி அது வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பார்த்து வந்து ஓகே குழந்தைங்களோட போய் ஜஸ்ட் ஒரு ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அடல்ட்டாக இருக்கிற நமக்கே பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு ஏன் இப்போ நம்ம அடல்ட்டாக இருக்கிற நம்ம வந்து கும்ஃபு பாண்டா பார்ட் 1 பார்த்தா பிடிக்காம வந்துடும். சத்தியமாக பிடிக்கும். அது எத்தனை வாட்டி வேணாலும் தேட்டரில் போய் பார்க்கலாம். தேட்டர்லேயே கூட திருப்பி 2வது தடவை போய் டைமும் பணமும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டைம் இருந்ததுன்னா ஓகே நம்ம ஷுவராக போய் பார்த்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு படம் தான் கும்ஃபு பாண்டா 1. பார்ட் 4 வந்து அவ்வளோவா இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கும்ஃபு பாண்டா 1 அளவுக்கு 2 அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓவர் ஹைப்லாம் வைக்க வேணாம். ஜஸ்ட் இட்ஸ் நார்மல் ஃபன் மூவி, இட்ஸ் ஃபன் ரைட், அவ்வளோதான். அதோட நம்ம போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வில்லனை சப்பையாக காமிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து வந்து விஷயங்கள் வந்து ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் அடுத்த ட்ராகன் வாரியர் வந்து பெரிய உருவம் வச்சுருக்குதா ட்ராகன் வாரியர் நான் சொல்ல வரல. ட்ராகன் வாரியர் யார் வேணால் ஆகலாம். ஆனால் அது வந்து ஒரு திருடனாக இருக்கிறவங்கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து மனம் திரும்பி அவன் வந்து ட்ராகன் வாரியராக மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னும் அடுத்த பாட்டு வரும்போது தான் தெரியும் முழுசாக என்னென்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வில்லனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுத்தாலும் எஃபெக்டிவாக இல்லை, ரொம்ப சப்பையாக தான் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். 3 இல்லை 5க்கு வந்து 2.7 கொடுக்கலாம். 2.7 கொடுக்கலாம். அதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 2.5 கொடுக்கலாம். தேங்க்யூ.